கைஸ் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸ் உடைய 1164 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யாரோட கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்ஸ கொன்னாரு. இந்த டேவி ஜோன்ஸ்னா யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடா குடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 100 சப்ஸ்கிரைபர் போணும். அதேமாரி கமெண்ட் செக்ஷன வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, ஐப்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதையும் ஐப் பண்ணி விட்டு பாருங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். போன சாப்டர்லயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அந்த லாஸ்ட் பேனல்ல. என்னன்னா ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்ஸ அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்திருப்பாங்க. டோமி ரிவர்சிவ் டெக்னிக்க போட்டு. ஸோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் கன்டின்யூ ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நின்னுட்டு இருப்பாங்கல்ல ராக்ஸ் பைரட்டா இருக்கட்டும், கருப்பு ராஜருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஈமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராக்ஸ் என்ன சொல்றான்னா, நீ என்ன ஒண்ணும் அழிக்கலாம். டேவி ஜோன்ஸ்ன்ற அந்த ஒரு பேரை மட்டும் அழிக்க முடியாது. அவரு தான் இந்த வேர்ல்டோடைய ப்ரீவியஸ் கிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இப்போ இங்க ராக்ஸ் சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா, டேவி ஜோன்ஸ்மே மேபி கிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ராக்ஸ் என்ன சொல்றோம்னா, நீயும் ஒரு சிலர் பேரை கேட்டா மட்டும் ரொம்ப பயப்படுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுனுக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ராக்ஸ் இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, டேவி ஜோன்ஸோடைய ப்ராமிஸ் ஒருத்த காப்பாத்துறதுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேர்டை காட்டுறாங்க கரெக்டா அந்த டைம்ல. நீ ஒரு சில பேரை கேட்டா மட்டும் பயப்படுற, அதுலயும் முக்கியமா டேவி ஜோன்ஸ், அதுக்கடுத்து ஜாய் பாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அது ஈமோ என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏன்டா பயப்படணும், என்கிட்ட நிறைய ஜெயின்ட் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இருக்காங்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம ராக்ஸுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. யாரு ஜெயின்ஸா, நீ என்ன ஒண்ணா பண்ணிக்கோ, ஆனா அரால்ட்ட மட்டும் எதுவும் பண்ணாத, அவனே நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்கான், அவனை எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து பண்ணா அரால்ட்டையும் வந்து பண்ண விட்டு கொடுக்காம பேசுறாரு. அப்போ வந்து நம்ம ராக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி மான்ஸ்டரா மாறிடுறாரு அந்த டோமி ரிவர்சிவ் டெக்னிக்ல. அப்போ நம்ம ஈமோ என்ன சொல்றாங்கன்னா, இங்க எனக்கு தடையா இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம டேவி கிளானை சேர்ந்தவங்க எல்லாரையும் நீ வந்து அழிக்கணும், அதுதான் நான் உனக்கு போற உத்தரவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா ராக்ஸ் சுத்திக்கு அப்படி தரையில அடிக்கிறாங்க. அச்சோன்னா அது பண்ணா கீழே வந்து வீறான். அப்போ இங்க ராக்ஸ் பைரட்ல பிக்மாமும் ஒயிட் பியர்டும் வந்து பண்ண பார்த்துட்டு இருப்பாங்க. ராக்ஸ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ ராக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா சுயநினைவே இருக்காது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோடைய கண்ட்ரோல்ல இருப்பான். அப்போ பிக்மாம் கேட்பாங்க, உனக்கு என்னதான் ஆச்சு ராக்ஸே அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கைடோ இருப்பான்ல டிராகன் ஃபார்ம்ல, அவனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு போறாரு. கைடோவும் ஒன்றுமே புரியாது, நீ எதுடா என்ன அட்டாக் பண்ற ராக்ஸ், நம்மளாம் பிரியவே மாட்டோமே கடிச்சேரி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சொல்லிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தா நம்ம ஒயிட் பேர்ட்டை வந்து பார்த்தா பார்த்துட்டு இருப்பாரு ராக்ஸை, இவன் என்னதான் பண்றான் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே சொல்லிட்டு நம்ம ஒயிட் பேர்ட்டை வந்து பார்த்தா அட்டாக் பண்ணதுக்கு போறாரு. உன் குருவில நாங்க இருக்கோம், நீ என்னை தாண்டி தான் போனோம் அப்படின்ற மாதிரி அந்த இதில் சொல்றாரு. அப்போ ராக்ஸ் வந்து நம்ம ஒயிட் பேர்ட்டை விட மாட்டார், அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக் பண்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காடு வலியோட மலை இருக்கும்ல, அதுவே வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சி வீயும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க சுத்தி இருக்கிறவங்களே ரொம்ப பயப்படுவாங்க. அப்ப நம்ம ராக்ஸோட ஒய்ஃப் பிளாக் பேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப நேவி என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற வார்ஷிப் எல்லாம் கொஞ்சம் தள்ளி கொண்டு போவாங்க இந்த ஐலாண்ட்ல இருந்து, இந்த ஐலாண்ட் ரொம்ப டேஞ்சரா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்கன்னா நம்ம செலஸ்டியல் டிராகனை காட்டுறாங்க. செலஸ்டியல் டிராகனுக்கும் வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியாது, நீ என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போதான் தூரத்துல ஒரு நேவி ஷிப் இருக்கும், அதுல எப்படின்னா தப்பிச்சு போயிடலான்னு வந்து பார்த்தா பார்ப்பானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவி சோல்ஜர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, சீக்கிரமா அந்த ஷிப் எடுங்கடா, இங்க அந்த ஆபத்து அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. அது செலஸ்டியல் டிராகனும், எங்களை விட்டு மட்டும் போகாதீங்கடா, நாங்க செத்தனும் நீ கேலி அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரீஜனை காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெயில் இருக்கார்ல, அவர் வந்து ஷேக்கெட் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஐலாண்டுக்கு என்னதான் நடக்குது, ராஜா சேஃபா இருப்பார்ல அப்படின்ற மாதிரி அவர் கவலைப்பட்டு இருப்பாரு. அதே சமயம் ராஜர் பைரஸும் ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி அவனை வந்து ட்ரெஷர் வச்சுன்னு வந்து பார்த்தா தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஒருத்தரையா காட்டிக்கிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனையும் காட்டுறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸை காப்பாற்ற முடியாத ஒரு டென்ஷன்ல இருப்பாரு. பட் ஆனா ஷாங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாரு, அது எப்படின்னு தெரியல. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, அங்க நம்ம ஷாங்க்ஸை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி. அப்படியே அந்த இடத்துல இருக்கிற கூமாவையும் காட்டுறாங்க, கூமா யுவான் காக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி யுவான் காக்கு சொல்லுவோம், கூமா நீ இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் காப்பாத்திட்டல ஒருத்தர் விடாம அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பான். அது கூமாவும், இன்னும் கொஞ்சம் பேரை நான் காப்பாற்றணும், அவங்க அங்க இருக்காங்க, அங்க ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இந்த ட்ரெஸ்ஸர் நான் ஒன்று விடாம எதுவும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பான். அதே சமயம் காடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுது. ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அட்டாக் பண்ணதுக்கு போறான். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது உன்னோடைய தப்பு இல்ல ராக்ஸ், நீ வந்து தோத்துட்ட, அது வந்து என்னுடைய தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேகமா ஓடுவாங்க, பின்னாடி தொத்திக்கிட்டே வருவான். எங்களை எப்படியோ காப்பாத்துங்க, நாங்க இங்கேருந்து தப்பிக்கணும், நான் எப்படியோ சர்வே பண்ணி ஆகணும் இதுல இருந்து சொல்லிட்டு வந்து பார்த்தா போறாங்க. அப்படியே எதிர்பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நேவி ஷிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூமா வரான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஷோ பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அதனால இவங்களே காப்பாற்றுறதுக்கோசம் வருவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனன் பால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் ஸ்லாஷ் யூஸ் பண்றாரு, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈமோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன சொல்லணும்,
ராக்ஸ் நீ இதுக்கு அடுத்தது இந்த ஐலாண்டே சுக்குநூறா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து பண்ணா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேவி சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. செலஸ்டியல் டிராகன் இருப்பாங்கல்ல அந்த இடத்த. இப்போ நேவி சோல்ஜர் என்ன சொல்றாருன்னா வாய்ஸ் அட்மிரல் கர்ப் நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்போ என்ன சொல்றாருன்னா நீங்க இங்கேருந்து தப்பிச்சிருங்க நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லி இருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராஜஷிப்பையும் வந்து பண்ண காட்டுறாங்க. ராஜஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு மாரி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர்ல கூட வந்து பண்ண காமிச்சிருப்பாங்க அந்த எக்கை. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டீரியஸாக தான் இருக்கு. அப்போ ராஜர் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ல இருந்து என்ன கேட்டுன்னு இருப்பாங்கன்னா ராஜர் நீ அங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருப்பாங்க. அது ராஜரும் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாரு. அப்போ ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. அப்போ அங்க இருக்கிறவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம கற்போ ராஜருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸை தடுக்கிறதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிறாரு. அப்போ ஈமு கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆனால் நம்ம ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈமு கண்ட்ரோலில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜரும் கருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பயப்படுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா என்னை தயவு செஞ்சு கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டுவால் இன்சிடென்ட் எப்படி பார்த்துருப்போம்னா கருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸை டிஃபீட் பண்ணாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோமி ரிவர்சிவ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஆனால் 4 மாதத்துலேயே ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முடிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால் அடுத்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லாமல் தான் சாப்டர் வரப்போகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. சாப்டர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் டவுன் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.